அவர் சிலுவையில தொங்கும் பொழுது 2 பேரை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒன்று அவருடைய அம்மா. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுங்க. அம்மா. அம்மா. ஐயா, எப்படி இருந்தாலும் கடைசியில எங்களுக்கு உயிர், எங்களுக்கு கை, எங்களுக்கு உதவி செய்ய போறது எங்கட உறவு, எங்கட பாசம். ஆமென் சொல்லுங்க. மயூரன் எப்படித்தான் என்னோட பழகினாலும் மயூரனுக்கு ஒரு ஆபத்து என்றால் மயூரன் சகோதரன் தான் உதவி செய்யும். அல்லேலூயா. மயூரன் மனைவியோட சகோதரர்கள் தான் உதவி செய்ய போறாங்க. அதுக்கு அடுத்தா விசுவாசிகள் வர போறாங்க. யாரை விட்டாலும் அம்மாவை விட முடியாது. அல்லேலூயா. யாருக்காவும் தாய் பாசத்தை இழக்க முடியாது. அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார், தாய் துடிச்சு கொண்டிருக்கிறாள். அந்த தாயை பார்த்து தான் ஒருவன் சொன்ன, இதோ நீர் இருந்த கற்பம் விலையேற பெற்றது, நீர் பால் குடிச்ச மார்பகம் விலையேற பெற்றது. அந்த கற்பம், அந்த மார்பகம் உடைய தாய் கதறி கொண்டிருக்கிறாள். என்ற புள்ள, மூத்த புள்ள, சரீர பிரகாரமே அவர் தகப்பன் தாய்க்கு பிறந்த பிள்ளை இல்ல, தாய்க்கு தான் பிறந்தார், தகப்பனுக்கு பிறக்க பரிசுத்தாவில பிறந்தார். ஆனால் அவர் மூத்த பிள்ளை, தாய் துடிச்சிருப்பாளே, மூத்ததாய் பிறந்து இப்படி அலங்கோலமாய் தொங்குறாயே அப்பா, நான் உன்னை பறி கொடுத்து விட்டேனே என்று அவள் கதறி கொண்டிருக்கிறாள். அவரை கண்டார். இன்னொரு பக்கம் பார்த்தாள். தன் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு, தன் சகோதரர்களை எல்லாம் விட்டுட்டு, சின்ன வயதிலேயே ஆண்டவருக்கு பின்னுக்கு வந்து அவற்றை நெஞ்சிலேயே படுத்து நித்திர செய்கிற அந்த சின்ன பையனான ஜோவான், தகப்பனே எனக்கு யாரப்பா ஆறுதல், எனக்கு யார் இருக்கிறான் அழுகிற அந்த அழுகையையும் பார்த்தார். ஒரு பக்கம் தன்னை பெற்ற தாய், இன்னொரு பக்கம் ஆவிக்குறியிலே அவர் பெற்ற பிள்ளை. இந்த 2 பாசத்தை அவர் இழந்தார். இனி தாய் பாசம் அவருக்கு கிடைக்க போறதில்லை. இனி அந்த சீடத்துவ, அந்த குழந்தை பாசம் கிடைக்க போறதில்லை. அந்த 2 பாசத்தையும் இழந்து அவர்களுக்குள்ளே பாசத்தை உருவாக்கினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தனக்குரிய பாசத்தை இழந்து மற்றவர்களுக்குரிய பாசத்தை உருவாக்கினார். அதத்தான் இந்த வருஷம் நானும் செய்ய வேணும். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல பாடியம்மா? தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே, அம்மா ஸ்திரீயே, அதோ என் மகன் என்றார். இதோ நான் உன்னுடைய பிள்ளையை நீ உனக்கு கிடைக்க போறதில்லை, ஆனால் உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருகிறேன். அதுதான் ஜோவான். அவனை ஏற்றுக்கொள். இந்த பாசத்தை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? படிக்கடி தொடர்ந்து. பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். ஜோவான் என் மகனே, அதோ உன் தாய். அந்நேரம் முதல் அவன் அவளை ஏற்றுக்கொண்டான். அதுவரைக்கும் அவங்க அம்மா பிள்ளை இல்ல, அதுவரைக்கும் அவனுக்கு தாய் பிள்ளை பாசம் இல்ல. ஆனால் அந்த 2 பாசத்தை இழந்த ஆண்டவர் 2 ஆத்துமாக்களுக்கு அந்த பாசத்தை உருவாக்கி போட்டு தன்னுடைய ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தார். கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை நீ இழந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் அன்போடு பாசத்தோடு இருக்க நீ உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி